தேவனால் முடிவான ரட்சிப்புக்கு என்று நியமிக்கப்பட்டு கடைசி நாட்களே அனுப்பப்படுகிற பரிசுத்தவான் வாழ்க்கையிலே பள்ளத்தாக்கின் உளையான சேற்றின் வாழ்க்கை உண்டு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் நாம் 8வது வசனம் வாசித்தோம் என்றால் 7-8 வசனம் வாசிக்கிற பொழுது அருமை இரட்சகர் அவர் பாடுபடவும் பின் மகிமடைய வேண்டியதாயிருக்கிறது வாசிக்கிறார். தயவுசெய்து வாசிங்களேன். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பாடுபடவும் மகிமடைய வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியதா இருக்கே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட முடிவான ரட்சிப்புக்கு உரியவர்களை சாத்தான் போராடுவான், வருத்தப்படுத்துவான், முடிந்தால் தற்கொலை செய்து கொள்ளவும் ஏவி விடுவான். ஆனால் அருமைய இரட்சகர் நம்மோடு இருக்கிறபடினாலே நம்மை தடுக்கிறார், ஆறுதல் செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார், ஜெயித்து கொடுக்கிறார். முடிவிலே அவரோடு நித்தியமாய் வாழ அந்த முடிவான ரட்சிப்பு, பூர்ணமான ரட்சிப்பு, வானம் பூமி மனுஷர் எல்லாம் அழிந்து ஒளிந்து போன பின்பும் அந்த ரட்சிப்பு நிலையான ரட்சிப்பு, நிறைவான ரட்சிப்பு, என்றைக்கு மகிமையின் மனவாளனோடு நித்தியத்தில் வாழக்கூடிய நித்திய ரட்சிப்பு. எந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருப்போம் என்றால் நியாயத்திற்கு வரப்போர் என்பதை மறந்து விட வேண்டாம். ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்த புதிய மனவாட்டி சபையே, நம் நேசர் வரப்போகிறார். அந்த ரட்சிப்புக்குரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். தயவுகூர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த இரவு நடந்த சம்பவம், சாசானவன் எப்படியாயிலும் இந்த விக்கிரகங்களுடைய நாமத்தை நம்முடைய நாவிலே சொல்ல வைத்து அல்லது உச்சரிக்க வைத்து அதன் மூலமாக நம்மை பாவியலாக அக்கினிக்கு கொண்டு வர திட்டமிட்டு செயல்படுகிறார். அதாவது கோயம்புத்தூர் பாஸ்டர் பீட்டர் அவருடைய மகளுக்கு வருகிற 3ஆம் தேதி களக்காட்டில் திருமணம் நடைபெறு. அந்த இன்விடேஷனில் அவருடைய பேர் நாகராஜன், பழைய பேர் நாகராஜ் என்ற பீட்டர் இன்விடேஷன் அனுப்பியிருந்தார். அதில் நாகராஜ் என்ற பீட்டர் என்று போட்டிருந்தார். சாத்தான் அந்த இன்விடேஷனை எடுத்து வச்சுட்டுங்க, இந்த பேரை சொல்லு, நான் பாஸ்டர் பீட்டர்னு சொல்றேன். அதல்ல, அதுக்கு முன்னாடி இருக்க பேர் என்ன? நாகராஜ். நாகராஜன் பேர் யாருக்கு ராஜன்? அவரு நாகத்துக்கு ராஜன். நாகம் யாரு? சர்ப்பம். இப்படியெல்லாம் நம்மை, அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, விக்கிரகத்தின் பெயரை நம் நாவில் உச்சரிக்க கூடாது. உங்களுடைய லேபர்ஸ் அந்த பேரில் இருக்கலாம். என்ற பூர்ண பரிசுத்தம் என்றாலே, பூர்ண ஞானம் என்றாலே, பூர்ண அறிவு என்றாலே, முடிவான ரட்சிப்பு என்றால், நிலையான ரட்சிப்பு என்றாலே, இந்த பழைய விக்கிரகத்தை சார்ந்த பெயர்களை நம்முடைய நாவில் உச்சரிப்பதை தவிர்க்கணும். உச்சரிப்பது எவ்விதத்திலும் குற்றங்க, பாவம். அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிவு வரையும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். ஆக முடிவான காலத்தில் வாழுகிற ஒரு யௌவன ஜனம், ஒரு பலத்த ஜாதி, ஒரு சேனை, இதுவரைக்கும் பிறந்திராதது, இனிமேலும் பிறக்காததான அந்த மனவாட்டியாகிய 2 சேனைக்குப்பான அந்த பரிசுத்த ராஜரி ஆசாரி கூட்டத்தை தேவன் மீட்டு அவர்களுக்கு என்றதான ரட்சிப்பின் காலம் என்ற உபத்திர மகாபத்திர காலத்தை நியமித்து அந்த நாட்களில் அவர்கள் நின்று நிலைத்து நிற்க செய்து அவர்கள் மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுத்துகிற ரட்சிப்பாக, அவரோடு அது முதற்கொண்டு என்றென்றைக்கு கூட இருக்க செய்கின்ற ரட்சிப்பாக
நித்தியமாயரோடு வாழ்வதற்குரிய ரட்சிப்பாக தேவன் நியமித்திருக்கபடியால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால் நாம் வரும் கோபத்துக்கு வரும் நியாயத்திற்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? சபை கேட்கிற அறிவான கர்த்தருடைய பிள்ளையே, முடிவான ரட்சிப்பு என்னைக்கு நித்தியமான வாழ்க்கை வாழ நம்மை தகுதிப்படுத்த ஆயத்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு அடைந்து கொண்ட தேவன் தாமே நமக்கு இரக்கம் செய்வாராக. கர்த்தர் தாமே நமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.